உடல் மேல நினைவை வச்சுக்கிறத விட உயிர் மேல நினைவை வச்சுக்கினாலும் உடல் இருக்கும், ஆனா பற்று இருக்காது. உயிர் மேல பற்று வரும். உயிர் அழியா பொருள், ஒவ்வொரு பிறவிக்கு வரக்கூடிய பொருள். அப்போ நீ இப்ப தெரிஞ்சுக்கிறதெல்லாம் கூட வரும், ஆனா உடல் மேல பற்று வைக்கும் போது இப்ப தெரிஞ்சுக்கிறதெல்லாம் மண்ணில் தான் போகும், கூட வராது. அதனாலதான் உயிர் மேல பற்று வைங்க, உடலை மரம்னு சொல்லுங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷம். சொல்லுப்பா. சின்ன வயசுல அது வச்சா என்ன வைக்கல, அதை அடையாளத்துக்கு வைக்கிறது தான், வேற ஒன்றும் அதில் ஒன்றும் அதிசயம் கிடையாது. இதில் ஒன்றும் அதிசயமே கிடையாதுப்பா. திருநீர் எல்லாரும் யார் வேணாலும் பூசிக்கலாம், ஆனால் அது ஏன் வைக்கிறோம், ஏன் வச்சுங்க தெரியாத பூசின்னு. இந்த மாதிரி தான் தெரியாத சாமி கும்பிட்டுங்கிறாங்க ஊருக்குள்ள. கடவுள் என்ற பொருள் இங்கே தான் இருக்குது. இதை தொடும்போது நீ நாமம் வைக்கணும், இல்லை திருநூறு வைக்கணும், ஏதோ ஒன்று வச்சீங்கன்னா தான் அங்கே தொடுவேன். ஒரு மனுஷனை தொட்டாதான் உணர்வு வரும், தொடல்னா உணர்வு வராது. 1000 பாட்டி வாயில சொன்னோட உணர்வு வராது. அதனால தான் தொட்டு காட்டாத வித்த சுட்டு போட்டாலும் வராதுன்னு பேசிக்கலாம். அப்போ இங்க தொடும்போது இங்கெல்லாம் தொட்டீங்கன்னா இது உன் உடல், இங்கெல்லாம் தொட்டீங்கன்னா உன் உயிர். இந்த உயிர் அன்னாட தோட்டத்துக்காக தான் பொம்பளைங்களை பொட்டு வைக்க சொன்னாங்க, திருநீர் வைக்க சொன்னாங்க, நாம போட்டு சொன்னாங்க. சும்மா முட்டாள்தனமா வைக்கல, முட்டாளுங்க அதை முட்டாளுன்னு சொல்லிட்டுருக்கான். அதனால திருநீர் வைக்கிறது தப்பு இல்லை, அது ஏன் வைக்கணும்னு தெரிஞ்சுக்கணும், வச்சுக்கோ, தப்பு இல்லை. சரி, நம்ம சித்தர்கள்லாம் திருவோடை பயன்படுத்திட்டாங்க. சரி, அது திருவோடுனா என்னங்க, அதுக்கு ஏன் அப்படி திருவோடு பாருங்க, ஒரு மரம் இருக்குது, அதனுடைய ஓடு உனக்கு எதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அப்புறம் திருவோடு நீ எது பண்ணுவோம், பொண்டாட்டினா ஓடு எது போவோம். இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகளை கேட்கக்கூடாது. உனக்கு தேவையான கேள்வி, நீ ஓட எடுத்து தந்தா சொல்லு, நான் வாங்கி தரேன். பொண்டாட்டிக்குள்ள விட்டுட்டு போ, பிச்சு அது ரோடெல்லாம் கையெழுந்து பிச்சு எடுக்கும். உன் வாழ்க்கைக்கு எது தேவை அதை கேளுப்பா. ஞானிகளை பத்தி பேச தகுதி உனக்கு இருக்குதா? முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒருத்தரை பத்தி பேசணும்னா நமக்கு அந்த தகுதி இருக்கணும். மகான்களை பேசுறதுக்கு இங்க யாருக்குமே எனக்கு கூட தகுதி கிடையாது. நான் அவங்களை நோக்கி அவங்க காட்டின இப்போ இவ்வளவு சித்தர் படம் வச்சுக்கிறேன், அவங்கள கோர் போடுவாங்களா எனக்கு, இல்லை துட்டு கொடுப்பாங்களா? ஏன் வச்சுக்கிறேன் தெரியுமா? அந்த வழி தெரியணுன்றதுக்காக வச்சுக்கிறேன். அவங்கள வச்சதால எனக்கு ஒரு பயணம் கிடையாது. ரோட்ல போட்டு ஓடிச்சாலும் சித்தர் ஒன்று செத்து போகிறதில்லை, படம் தான் ஓட்டி போகும். அது மாதிரி சித்தர்களை பேசினா நமக்கு ஒரு தகுதியை உருவாக்கின்னு பேசணும். ஒண்ணுமே தெரியாத போய் சித்தர்களை பத்தி பேசுறது முட்டாள்தானம். அதனால அதெல்லாம் மறந்துட்டு உன்னை பத்தி பேச கற்றுக்கும். சரி, போயிட்டோம். ரொம்ப பேர் இங்க நிறைய பேர் சொன்னாங்க. ஒருத்தர் வந்தாரு, எனக்கு ஒரு சிஷியம் கூட இல்லைன்னு. சாமி யாருமே இல்லைன்ட்டுங்க, இனிமேல் நான் தான் உங்களுக்கு சிஷியன், மருமாத்மா காணும். அது மாதிரி 1000 பேர் சொல்லிட்டாங்க. நீ ஏந்து போய் உன்னை தேடு போ.